வணக்கமாக கல்யாணம் சீரியல் ஐஸ்வர்யா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோடீஸ்வரி, மகாலட்சுமி அவங்க தங்கச்சி 3 பேரும் வந்துட்டு ரொம்ப அழகாக நல்லா இருக்குமா, நீ ரொம்ப நல்லா இருப்ப, நீ தான் அந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு 2 குடும்பத்துக்கும் முதல் வாரிசை பெற்று கொடுக்க போகிறாரு, நீ ரொம்ப நல்லா இருக்கணும், குழந்தை நல்லபடியாக பிறக்கணுன்ட்டு அவங்க அம்மா சந்தோஷமாக மனசில் இருக்கிறதெல்லாம் பேர குழந்தை வரப்போகுது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லிவிட்டு நம்ம உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் உன்னை எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்குவேன்ட்டாங்க. இதெல்லாம் பார்த்ததும் மகாலட்சுமிக்கு எரிச்சல் வெறுப்பாகுது. அவங்க அம்மா மனசில் இருக்கிறதெல்லாம் பேர குழந்தை வரப்போகுதுன்ட்டு எப்படிலாம் பேசுகிறாங்க, இவளுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் எப்படிலாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா, சிரிச்சுக்கிட்டு இருக்கா பாருன்ட்டு எனக்கு தான் கஷ்டமாகுது, அவ கூட சேர்ந்து நானும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னுட்டு ஒரு பக்கம் மகாலட்சுமி நினைக்கிறாங்க. ஆமாம், குழந்தை என்ன சித்தின்னு கூப்பிடுன்ட்டு பிரபா ஒரு பக்கம் சித்தி சித்தின்ட்டு உங்கள் 2 பேரும் சித்தின்னு கூப்பிடுவாங்க, பேர குழந்தை வந்துட்டு குஷியாக சொல்கிறாங்க கோடீஸ்வரி. அந்த நகை கொடுமா, இவகிட்ட கொடுக்கலான்ட்டு அதை வாங்கி கொடுக்குறாங்க. இந்தாம்மா நம்ம வீட்டு சீரா, உனக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல, இந்த 2 கிராம் தோடு தான் இருக்குது போட்டுக்குமான்ட்டு. எதுக்குமா இதெல்லான்றாங்க. என்னால் இவ்வளோ தான் முடியும் வச்சுக்குமான்னும் போது இங்கே தான் இவ்வளோ நகை இருக்குது அதுக்கு வேணாமான்றாங்க. இருக்கட்டும்மா வச்சுக்கோ, என்ன இருந்தாலும் நான் கொடுக்க தெரியும், வேணான்னு சொல்லக்கூடாது. இவங்க எல்லாரும் வெளியில் வராங்க. வந்தாக்கா அங்கே பந்தல் போட்டு வச்சிருது, இவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐஷோட அப்பா இவங்கள பார்த்து சந்தோஷமாக பேசி பேர குழந்தை வரப்போகுதுன்ட்டு அவங்க சந்தோஷமாக குஷியாக பேசுகிறாங்க. சரி டைம் ஆகுது, கூட்டிகிட்டு போய்ட்டு உட்கார வச்சு நலங்கு வைக்கலான்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, அவளுக்கு மாலை போட்டு உட்கார வச்சு நலங்கு வைமானிட்டு, நீங்கள் இந்த வீட்டுக்கு பெரியவங்க, நீங்கள் உங்களால் தாவ இந்த வீட்டில் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நீங்கள் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பெரியவங்க நீங்களே முதல்ல மாலை போடுங்க சொல்கிறாங்க. பாட்டி மாலை போட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டி அவங்களுக்கு அவங்களோட பரம்பரை செயின்ட்டு ஒரு செயின் ஐஸ்வர்யாவுக்கு போட்டு விடுறாங்க. அதை பார்த்ததும் எரிச்சல் ஆகுது மகாலட்சுமிக்கு. உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையான்றாங்க. அதை கேட்டு தான் அவங்க ஷாக் ஆகுறாங்க. சரி டைம் ஆகுது, அவங்கள உட்கார வச்சு நலங்கு வைங்கன்னு சொல்கிறாங்க. உட்காரமான்ட்டு உட்கார வச்சுட்டு அவங்க நலங்கு வைக்கிறதுக்காக பாட்டி கையில் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. 1 நிமிஷம் நிலங்கு பாட்டின்றாங்க மகாலட்சுமி. அதை பார்த்தது எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. டைம் ஆகிடுதுமா வைக்கிறேன்றாங்க. அவள் அப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, நீங்கள் வைங்க பாட்டின்ட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அவள் சொன்னால் ஏதாவது காரணம் இருக்க இருமான்ட்டு சொல்கிறாங்க. டைம் ஆகுது வச்சிருங்கன்ட்டு அங்கே ராஜலட்சுமி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் பெரியவங்க நீங்களே வைங்கன்ட்டு ஒரு பக்கம் கோடீஸ்வரி சொல்கிறாங்க. இவங்க வைக்க போகிற நேரத்தில் அங்கே சூர்யாவும் சித்ராவும் வராங்க. 1 நிமிஷம் நில்லுங்கன்னிட்டு அதை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். ஏன் பண்ணிட்டு சொல்கிற, நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்காக குறுக்கம் தடுக்கிறேன்னிட்டு பேசுகிறது ஏதாவதுனா நம்ம அப்புறம் பேசிக்கலாருன்றாங்க. இவ பண்ணி வச்ச வேலைக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட இது இங்கே சும்மா விட்டுருக்க மாட்டீங்கன்ட்டு அங்கே வருஷம் வச்சுருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு இவர் உடைக்கிறாரு. ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சூர்யா, எதுக்காக நீ இப்படி பண்ணுற, சும்மா எல்லாம் தடுக்க பார்க்குறாங்க. அவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைக்கிறாரு. அப்போது இங்கே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நல்லபடியாக நடக்க விடுங்கன்ட்டு கோடீஸ்வரி ஒரு பக்கம் சித்ராவுக்கு சொல்லும் போது, போதும் நிறுத்துங்க, நல்லாவே நாடகம் பண்ணுறீங்க, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்டுன்றாங்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்ட்டு சித்ரா ஒரு பக்கம் அவங்க தாத்தா பாட்டியும் திட்டுறாங்க. நம்மலாம் கேனையுங்க நம்மளெல்லாம் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க, அது இப்போ நான் நிரூபிக்கிறேன் எப்படின்ட்டு பாருங்கன்னிட்டு அவங்க வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட நிற்கிறாங்க. என்ன மருமகளே, குழந்தைய தாங்கிட்டு இருக்க, நீ எப்படி நிற்கலாமா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, கவலைப்படாத, இந்த வீட்டு மருமக எங்கள் வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே நிற்கிறாங்க. அவங்களோட பேச்சு ஒரு மாதிரியாக இருக்குது. அதை பார்த்தது எல்லாருமே புரியாத மொழிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஐஸ்வர்யாவுக்கும் மகாலட்சுமிக்கும் ஏதோ உணர்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.